அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, உறவினர்களே, இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான சில கேள்விகள். எப்பொழுதுமே இப்படியான கேள்விகள் மாறி மாறி வரதை நாங்கள் பார்க்குறோம். அதாவது, ஒவ்வொருத்தரும் மார்க்கத்தை ஒவ்வொரு அமைப்பை நாங்கள் கடைபிடிச்சு கொண்டு போவோம். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம்தான், 1400 வருட காலமாக குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் புனித இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்த வழி, அந்த இஜ்திஹாதின் மூலமாக எடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு சொல்லப்படக்கூடிய மதுஹப் என்பதன் ஊடாக. ஏன்னா மதுஹப் என்று சொன்னால் இஜ்திஹாதின் மூலமாக பெறப்பட்ட சட்டத்திட்டங்கள். இந்த இஜ்திஹாத் மூலமாக பெறப்பட்ட சட்டத்திட்டங்கள் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் 10 மதம் கிட்ட இருந்து 4 மதம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதில் இந்த மதுஹப் எல்லாம் போல குர்ஆன் ஹதீஸுக்கும் மதுஹபுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அதை நிறுவுவதற்காக வேண்டி வஹாபிச அந்த முன்னோடிகள் சில கேள்விகளை உற்பத்தி செஞ்சு தயாரித்து அதை அவர்களுடைய அந்த அவர்களை நம்பின ஆக்களை கையில் கொடுத்து அனுப்புறது. இதை கொண்டே கேட்க சொல்லி கேட்டால் அவர்கிட்ட பதில் இருக்காது, தடுமாறி விடுவார்கள். ஏன்னா ஒரு தடுமாற்றத்தை, குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கு பிறகு தண்ட கருத்தை சொல்கிறது. இப்படியாக அதாவது வாயடைக்க செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய பல கேள்விகளில் இவைகள் மிக முக்கியமான கேள்வி. ஆனால் இடையில ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு முன்னால் சொல்கிறேன். இந்த கேள்வியை என்னட்ட கேட்ட நண்பர் மிக நாகரிகமாக தான் கேட்டிருக்கிறாரு. எனவே நான் பொதுவாக இந்த விஷயத்தை பேசுகிறேன். இந்த கேள்வி கேட்ட சகோதரர் கேட்கக்குள்ள முறையாக கேட்டிருக்கிறார். அதில் கேட்ட முறையில் எந்த விதமான பிரச்சனையுமே எனக்கு தென்படலை. அது முதலாவது கேள்வி என்னென்னா, ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் எந்த மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்றது. இதுக்கு மிக சுருக்கமாக ஒரு பதிலை நான் முன்வைக்கிறேன். அதாவது, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கும் மதுஹபுக்கும் இடையில சம்பந்தம் இல்லை. ஷஹாதாவை சரியாக சொல்லிட்டார், நம்பிட்டார்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார். அதோட இஸ்லாம் முஸ்லீம் ஆயிடுவார். இந்த மதவை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வர வந்து பிறகு எந்த விதமான அமைப்பிலையும் அவர் நிர்பந்திக்க இயலாது. ஏனென்று சொன்னால், அவர் எந்த ஊரில் இருப்பாரோ அந்த ஊருக்குரிய அந்த உலமாக்கள்கிட்ட போய் சட்டங்கள் கேட்பார். அவர்கள் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டு போவார்கள். உதாரணமாக, இந்த 1400 வருட காலமாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு இந்த பிரச்சனையே வர இல்லை. ஏன் வரலண்டா, இந்த முறைப்படி தான் நடந்து கொண்டு போகுது. இலங்கையில் இஸ்லாத்துக்கு வந்தவர் ஒரு நாளும் ஹனஃபி மதவ சட்டங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல போகிறதில்லை. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் இஸ்லாத்துக்கு வந்தவர் ஷாஃபி சட்டத்தை சொல்லிட்டாங்கன்னு கேட்க போகிறதில்லை. தானாகவே அங்கே ஹனஃபியத்தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இங்கே இலங்கையில் வந்தவர் தானாக எங்கே போனாலும் ஷாஃபி அமைப்பில் உள்ள சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. மொரோக்கோவில் ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் அங்கே தானாக மாலிக்கி மதவை விளங்கப்படுத்துவாங்க. இதனால் இது ஒரு பிரச்சனையான விஷயமே இல்லை. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒருவர் என்ன அவர் விரும்பின நாட்டில் இருக்கிற நாட்டில் உள்ள சட்டங்களை பின்பற்றி கொண்டு போவார். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு மட்டும் இல்லை சட்டம். இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி, இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சரி, பொதுமகனாக இருந்தால் அவருடைய சட்டம் அவங்களுடைய எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அவங்க எல்லாரும் இதே மாதிரி தான் இருப்பார்கள். அதாவது, அவர்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சஹாபாக்கள் எவ்வாறு சட்டங்கள் எடுத்து சஹாபாக்களிலிருந்து தாபியவர்கள் இந்த தொடராக இப்படி வந்ததோ அந்த வேலை இவர்கள் செய்ய முடியாது. பொதுமகனாக இருந்தால் என்ன செய்வாங்க? உலமாக்கிட்ட கேட்பார்கள். அந்த உலமாக்க சொல்கிறதா இருக்கிற முடிவு அப்படியே எடுத்து செயற்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதுதான் இதுக்குரிய பொதுவான பதில். அது இல்லாமல் இஸ்லாத்துக்கு வாராளுக்கு மட்டும் தனி சட்டம், தனி மத பின்பற்ற விஷயம்ன்ற தலைப்புண்டு. அது பிழை. ஏன்டா இதுக்கு சொல்கிறது, தரப்பட்ட அந்த கேள்விகள் அதாவது இதுக்கு சொல்கிறது சம்பந்தம் இல்லாதது. இஸ்லாத்துக்கு வாராளுக்கு ஒரு மதுஹபு இல்லை, இஸ்லாத்திலே இந்த வளர்ற ஆளுக்கு இன்னொரு மதம் என்ற அமைப்பு வாரல்ல. இஜ்திஹாதால பெறப்பட்ட சட்டத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் எந்தெந்த நாட்டில் இருக்கிறாரோ, எந்தெந்த பூமியில் இருக்கிறாரோ, அந்த பூமியில் எந்த நடைமுறை இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி போவார்கள். அது இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்தவர், இஸ்லாத்துக்கு வந்தவர் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அதில் போகுது. இந்த விஷயங்களை உசூல் ஃபிக்ஹில் பல கிதாபில் பார்க்கலாம். அல் முஸ்தஸ்பாவில் இமாம் கஸாலி மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சரி, இரண்டாவது கேள்விதான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வரும்போது எந்த மதவை பின்பற்றுவார்கள் என்றது கேள்வி. இந்த கேள்விக்கு சொல்கிறது, இந்த கேள்வி எந்த ஏரியா பகுதிக்குள்ளால் வரும் என்று சொன்னால்,
அல் கியாஸ் மஅல் ஃபாரிக் என்று சொல்லுவோம். அல் கியாஸ் மஅல் ஃபாரிக்னு சொன்னா, இந்த சம்மந்தம் இல்லாத 2 ஒன்றுக்கொன்று நேர்பிடிச்சு இப்படியாக ஆக்கட கேட்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த எந்த மதத்தை பின்பற்றுவார்ன்னு கேட்கக்குள்ள, கண்டிப்பாக பொதுமக்கள்ட்ட அதுக்குரிய பதில் பிறக்காது. எனவே, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் இந்த சமூகத்தில் உள்ள பொதுமகனான இடத்துல வரமாட்டாரு. எப்படி ஒரு முஜ்தஹிதாக இருந்தால், இன்னொரு முஜ்தஹித பின்பற்ற இயலாதோ, ஆனா அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறதால என்ன செய்யலாது? இந்த உம்மத்தில் உள்ள ஒருவருடைய சிந்தனைய ஒரு நாளும் பின்பற்ற இயலாது. அப்ப எப்படி செய்து கொள்வார்கள்? ஆ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த இந்த அவங்க சட்ட தீர்ப்ப அவங்க எங்களுடைய இஸ்லாத்துல உள்ள அதே தீர்ப்ப தான் செய்ய போறாங்க. எப்படி செய்றாங்கன்னு நான் பார்க்கணும். அதுல முதலாவது விஷயத்த விளங்க வேண்டியது, இஜ்மாவான முடிவு தான் எங்கட ஷரியத்த தான் நீங்க சொல்வார்கள் இல்லாமல், அவர்களுடைய வேதத்திலிருந்து எந்த ஒன்றையும் இங்க செயல்படுத்த மாட்டார்கள். இது இஜ்மாவான முடிவு, எந்த மாற்றமும் இல்ல. இந்த பதில விரிவாக பேசியிருக்கிறார்கள். அல் இஅலாம் பிஹுக்மி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற கிதாபில இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் விரிவாக பேசியிருக்கிறார்கள். எனவே முதலாவது விஷயம், எங்கட ஷரியத்தை தான் அவர் நிலைநாட்டுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. 2வது கேள்வி, 4 மதம் எதை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், நாங்க சொன்னோம் என்ன, இது அவங்க இஜ்திஹாத் செய்த யாரையும் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ஒரு நபியாக இருக்கிறார்கள். முதலாவது விஷயம். நபியாக இருந்தா எப்படி அவங்க இந்த சட்டத்தை விளங்கிக் கொள்வார்கள் என்ற விஷயத்துல ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிக அழகான விளக்கத்தை தருகிறார்கள். அதுல ஒரு விளக்கம் இப்படி இருக்கலாம். அவங்க சொல்றாங்க என்ன, எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதங்கள்ல முன்பின் சகல மார்க்கத்தினுடைய தெளிவும் முழுமையாக வழங்கப்பட்டிருந்தது. அதுல நேரடியாக வஹீயின் மூலமாக அல்லது இஷாராவின் மூலமாக அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்திருந்தான். அதாவது உதாரணத்துக்கு என்னண்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தை பார்த்து சொன்னாங்க, வஇத் கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராஈல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌரா. சொன்னாங்க என்ன, பனி இஸ்ராயீலை பார்த்து, நான் உங்களோட ஒரு தூதுவரா வந்திருக்கிறேன், தௌராத்தை உண்மைப்படுத்தினாகன்னு சொல்லிட்டு, தௌராத்தை உண்மைப்படுத்தியவனாக சொல்லிட்டு, வமுபஷ்ஷிரம் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், என்ன, எனக்கு பிறகு அஹ்மத் என்ற பெயர்ல ஒருவர் ரசூலாக வருவார் என்ற நன்மாராயத்தை சொன்னவனாக. அப்ப இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்களோட வேதத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறதால அவங்களுக்கு தெரியும். இதே போல எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றான், சூரத்துல் அராஃப்ல சொல்றான், அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر என்று சூரத்துல் அராஃப் 157ஆம் வசனம். மேலா சொன்னது சூரத்து ஸஃப் 6வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான், பின்னா வரக்கூடிய எங்களோட சமூகத்தை பார்த்து, அவங்களுடைய தௌராத் இஞ்சில எல்லாம் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன, இந்த உம்மத்தை வரக்கூடியவங்க நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பாக என்ற எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டு எல்லாரும் பேசியிருக்கிறான். எனவே இதுக்கு முன்னால் உள்ள வேதங்கள்ல எங்களோட விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, அதை வச்சு தீர்ப்பளிப்பார்கள் என்பது ஒரு பதில். இன்னொரு பதிலை சொல்கிறார்கள், இதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்டா, புனித அல் குர்ஆனை பார்த்த உடனே இதுதான் அதுக்குரிய தீர்வுன்ற அவங்களுக்கு என்ன செய்ய விளங்கிடும். ஏனென்றா குர்ஆனுக்குள்ளால எல்லா விளக்கங்களும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குர்ஆன் இறக்கப்பட்ட உடனே இதுதான் விளக்கம் என்று முழுமையான அந்த விளக்கத்தை முன்வைத்தார்களோ, நபித்துவத்தின் மூலமாக அவங்களுக்குரிய தனிப்பட்ட அந்த விளக்கத்தின் ஊடாக அந்த விளக்கங்களை பெற்று முன்வைத்தார்களோ, அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி என்ற அமைப்பில அவர்களுக்கு உள்ள விளக்கத்தினூடாக குர்ஆனை பார்த்த உடனே என்ன செய்யும், இதோடைய முழு விளக்கமும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கூட இருக்குது. ஏனென்றா வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திப்யானன் லிகுல்லி ஷைஇன், அனைத்து விடயங்களுக்கும் தெளிவாக, எல்லா விஷயத்துக்கும் தெளிவை அல்லாஹ் குர்ஆனில் வச்சிருக்கிறான். எங்களுடைய சிந்தனை அதை எட்டாம இருக்கும். நபியாக இருந்தா அவர்களுடைய தனித்துவத்தின் மூலமாக என்ன செய்யும், அந்த விஷயம் அவங்களுக்கு விளங்கி தெளிவுபடுத்துவார்கள். அடுத்தது மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை என்ற வசனம் சூரா அன்ஆம்ல வந்திருக்குது. குர்ஆனுக்குள்ளால எல்லா விடயங்களும் உள்ளடங்கி இருக்கிறதால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபித்துவத்தினூடாக குர்ஆனுக்குள்ளாக உள்ள சகல விடயங்களையும் அவர்கள் லேசாக விளங்கிக் கொண்டு அவை தெளிவுபடுத்துவார்கள் என்ற விடயம் 2வது பதிலாக அமைச்சிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க இறங்கின பிறகு வஹி வருமா வராதா என்ற தலைப்பில் சொல்லுவார். கண்டிப்பாக அவர்களுக்கு வஹி வரும். அதாவது முஸ்னத் அஹ்மத், சஹீஹ் முஸ்லிம் போன்ற வேறு கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரிவாயத்தை முன்னிச்சு சொல்கிறார்கள்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்ற நேரத்தில் ஃபபைனமாகும் கதாலிக் கொன்ற நேரத்தில் தஜ்ஜாலை கொண்டு முடிஞ்சிடும் அந்த பாபுல் லுத்தின் இடத்துல. இத் அவ்ஹல்லாஹு இலா ஈஸா பின் மரியம், அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஹி இறக்குவான். என்னண்டு அன்னி கத் அஃப்ரஜ்து இபாதம் மின் இபாதி, நான் அது சில அடியார்கள் அனுப்பியிருக்கிறேன். லா யதானி லக பிகிதாலிஹிம், உங்களால் அவங்களோட யுத்தம் செய்ய இயலாது என்ற தலைப்பை நின்று அங்கால போகுது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவ்ஹல்லாஹு, அல்லாஹ் வஹி இறக்குவான். எனவே இறங்கினதுக்கு பிறகு வஹி இறங்குமா இறங்காதாண்டால் கண்டிப்பாக வஹி இறங்கும். எனவே இறங்கின பிறகு வஹி இறங்கினால் வஹியினூடாக, அல்ல குர்ஆனை பார்த்த உடனே விளங்குற அந்த விளக்கத்தினூடாக, அல்லது அவங்களுடைய வேதத்தில் ஏற்கனவே அவங்க பெற்ற விளக்கத்தினூடாக என்ன செய்யலாம், அவங்க எப்படியோ ஷரியத்தை அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் தக்லீத் என்று இமாம்கள் ஹனஃபி ஷாஃபி ஹம்பலி மாலிக் என்று சொல்லி யாரையும் பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா நபி ஒரு நாளும் உம்மத்தில் உள்ள முஜ்தஹித பின்பற்றது இல்லை. நபி அவங்க தெளிவுபடுத்துவார்கள். எல்லா கேள்விக்கும் பதில் அங்கிருந்தான் வறுமை இல்லாமல். அது இல்லாமல் எங்களோட மார்க்கத்தில் எங்கள் மார்க்கத்தில் இந்த இஸ்லாத்தில் உள்ள வேறு இன்னொரு ஆளை, ஒரு முஜ்தஹித ஒரு நாளும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்பற்ற மாட்டார்கள். எனவே இந்த இடத்துல தான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த கேள்விக்கு சொல்கிறது இந்த நான் சொன்னேன் இல்லையா, அல் கியாஸ் மா அல் ஃபாரிக்னு சொன்னால், நபியாக இருந்து அவருக்கு வஹி வந்து போகிறதால அவர் பின்பற்ற தேவை இல்லை என்பதால சமூகத்தில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் மதுஹப்படி போக தேவையில்லை, நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்லேருந்து என்ன சட்டங்களை இயற்ற முஜ்தஹிதுகளாக மாறலாம் என்ற கருத்து இல்லை. இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அல் கியாஸ் மா அல் ஃபாரிக்னு சொன்னோம். எனவே இந்த பதிலால் யாரும், அதாவது இந்த வாயடைக்கப்பட்டு நாங்கள் மதுவை பின்பற்ற தேவையில்லைன்னு சிந்தனைக்கு ஒரு நாளும் வர இயலாத விளக்கத்தை இதனூடாக நான் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியான கேள்வி என்னவென்று சொன்னால், ஷாஃபி மதுஹபில் சுபஹ குனூத்தில் ஃபஜ்ரில் குனூத் இருக்குது, ஹனஃபியில் குனூத்து இல்லை, அப்போ அவங்க பிழைதானே என்று சொல்லியிருக்கிறாரு. இதனால் தான் நாங்கள் சொன்னோம் ஆரம்பத்திலேயே, இஜ்திஹாதுடைய சட்டம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஆதாரம் இருக்கும், ஒவ்வொருவரிடமும் ஆதாரம். ஷாஃபி மதுஹபில் குனூத் இருக்குது என்பதற்கு மிக தெளிவான ஆதாரத்தை முன் வச்சிருக்கிறார்கள். அதே போல ஹனஃபி மதுஹபில் குனூத் இல்லை என்பதற்கு அவர்களும் ஆதாரத்தை வச்சிருக்கிறார்கள். இஜ்திஹாத் என்ற அமைப்பில் அதுதான் சரி, இதுதான் பிழை, இது பிழை, இது சரி, அது பிழை என்று ஒரு நாள் என்ன செய்யலாது, வாதிட இயலாது. அந்த மதவுக்குள்ளால என்ன ஆதாரத்தை வச்சிருக்கிறார்களோ அந்த ஆதாரத்தை அவர்கள் முன்னிறுத்தித்தான் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு சட்டத்தை இயற்றுவார்கள். எனவே அவர்களுடைய ஆதார அமைப்பில் தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. இஜ்திஹாத் என்று வந்தாலே அல்லாஹ்வுடைய பார்வையில சரியான முடிவு எடுத்தவருக்கு 2 கூலி கிடைக்கும், பிழையான முடிவு எடுத்தவருக்கு 1 கூலி கிடைக்கும். ஆனா அதை முன் வச்சு கொண்டு அப்ப அதுவும் சரி இதுவும் சரி நாங்களும் இஜ்திஹாத் செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கு வஹாபிஸ் சமூகம் இஜ்திஹாத் செய்யறாங்களே, அதுக்கு இதுக்குள்ளான ஆதாரம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லி வந்த அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆளையால் ஒவ்வொரு சட்டம் சொல்றதுக்கு என்ன செய்யலாது, மதுஹபுக்கு உள்ளால அவங்க பிழையான ஒப்பீடுகளை செஞ்சு காட்டிட்டு அவர்கள் முஜ்தஹிதாக ஒரு நாளும் வர இயலாது. இறுதி கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மதுஹப் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றான் கேள்வி. அதாவது இந்த அரபு சொற்களில் 2 வகையான பாவனை எப்பவுமே இருக்கும். முதலாவது லுகத்தன் என்றது. லுகத்தன் சொன்னால் அந்த அகராதி கருத்துப்படி பாவிக்கப்படக்கூடிய பொதுவான கருத்து இருக்கும். அந்த கருத்துப்படி பார்த்தா ஸஹபன்னா சென்றான், ஸஹபன்னா சென்றான் போனான்னு கருத்து. அப்போ ஸஹப ஃபுலானுன் மத்ஹபன் என்று சொன்னால் ஒருவர் ஒரு இடத்துக்கு போனாரு என்று கருத்து, தண்ட வழியில் போனாருன்னு கருத்து வைக்கலாம், அல்லது போகிற இடத்துக்கு சொல்லலாம். அது இல்லாமல் பொதுவாக இது அந்த லுகத்தன் அந்த அகராதி கருத்துப்படியை பாவிக்கக்குள்ள என்ன செய்யலாம், ஒருத்தருடைய தனிப்பட்ட இடத்துக்கு போகிறது, தண்ட இடத்துக்கு போகிறது, தண்ட சொந்த இடத்துக்கு போகிறது, இல்லாட்டி தேவைக்காக வேண்டி போகிறது, வெளிவாசலுக்கு போகிறது, குளிக்க கொள்ள போகிறது, உதவு செய்ய போகிறது, இப்படி எப்படி என்னென்ன தேவைக்கெல்லாம் அதை வெளியே போய் வருவாரோ அந்த அத்தியாவசியமான அந்த நிலைக்கு வர அந்த விஷயங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மத்ஹப் என்ற வார்த்தை தாராளமாக பாவிக்கலாம். அது லுகத்தன்னு சொல்றது, அதாவது அகராதி கருத்துப்படி பாவிக்கக்கூடிய பாவன முறை. அது இல்லாமல் இஸ்திலாஹன்னு சொல்லுவோம். அப்படின்னா நாங்கள் புழக்கத்தில் குறிப்பாக இந்த மத்ஹப் என்ற சொல் ஃபிக்ஹில் எதுக்கு பாவிக்கிறன்றத இந்த இடத்து தலைப்பு. ஃபிக்ஹில் எதுக்கு பாவிக்கிறோன்னு சொன்னால்,
இஜ்திஹாத் செய்யப்பட்ட அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் என்ன செய்யும் இந்த அந்த மதுஹப் என்ற வார்த்தை பாவிக்கலாம். அந்த இஜ்திஹாத் எப்படி அமைஞ்சிருக்கும் என்று சொன்னால், அடிப்படையான விதிமுறைகள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எவ்வாறு சட்டம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமையக்கூடிய அந்த சட்ட திட்டங்களுக்கு தான் என்ன செய்யலாம், இந்த மதுஹப் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. எனவே அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை என்று நாடப்பட்டால் கண்டிப்பா நான் சொல்றேன், சஹாபாக்கள்ல குறிப்பிட்ட சில சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட மதுஹப் இருந்தது. மதுஹப் என்ற வார்த்தையை பாவிச்சு, அதாவது அலி இப்னு மதீனி ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபுல் இலல் என்ற கிதாபில் முதலாம் பக்கத்திலிருந்து துவங்கி அது 45ஆம் பக்கம் வரைக்குமாக மிக விரிவாக அழகாக பேசியிருக்கிறார்கள். இத்தேவையான ஆக்கள் சங்கையான உலமாக்கள் அணுகி உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மதரசா ஒன்றுக்கு போய் இந்த கிதாபுல் இலல்ல முதலாவது ஒரு 19 பக்கத்துக்கு வாசிச்சு காட்டுங்கன்னு சொன்னால் அழகாக வாசித்து காட்டு விளக்கப்படுத்துவார்கள். எனவே சஹாபாக்களுக்கு இடையிலையும் சஹாபாக்கிடமும் சில மதுஹப் என்று இருந்தது. மதுஹப் என்ற வார்த்தையை இவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள். யாரு? அலி இப்னு மதீனி ரஹ்மத்துல்லாஹி பாவிச்சிருக்கிறார்கள். அது விரிவான தலைப்பு. எனவே இந்த இடத்துல மதுஹப் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஆதாரம் வலுவான அசைக்க முடியாத தெளிவான ஆதாரத்தின் ஊடாக பெறப்பட்ட சட்ட திட்டங்களுக்குத்தான் மதுஹப் என்ற வார்த்தை பாய்க்கப்படுமே இல்லாமல் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே மேலதிக விளக்கங்களுக்கு எங்களோட ஏரியாவில் உள்ள மதரசாக்களுக்கு போய் இதை காட்டி கேட்டால் இதை விட கூடுதலான விளக்கத்தை அமைதியாக தருவார்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.